வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல், தெற்கு ஆந்திர, வட தமிழக கடலோர பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இது இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக வரும் 31ஆம் தேதி வரை வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், இதர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் மிதமான மழை பெய்தது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் ராமாபுரம், முகலிவாக்கம், போரூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று காலை முதல் விட்டு சாரல் மழை பெய்தது. இதனிடையே இடையிடையே பனிப்பொழிவு போல மழை தூறியது. இதனால் சென்னை முழுவதும் குளிர்ச்சியான சூழலே காணப்பட்டது. இந்நிலையில் நள்ளிரவில் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. குறிப்பாக ஆயிரம் விளக்கு, அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, நந்தனம், சைதாப்பேட்டை, கிண்டி, அடையாறு, மயிலாப்பூர், மெரினா, எழும்பூர், புரசைவாக்கம், அண்ணா நகர், ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர்.